Hello. Good evening, everyone. I hope everyone is doing well. ஸோ இது உங்களோட ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐஎல்ஸ் வந்து நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஐஎல்ஸ் கிளாஸ் வந்து க்ரௌடடான ஒரு கிளாஸாக இருக்காது. 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த கிளாஸில் நாங்கள் ஜாயின் பண்ணி செஞ்சு கொண்டு வரோம். காரணம் மாணவர்களுக்குரிய அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நாங்கள் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை நாங்கள் எப்படி செய்கிறோம்னா உங்களுடைய வகுப்பாசிரியர் கிளாஸ் IELTS instructor is here. He is going to explain you about this IELTS program. இந்த IELTS சம்பந்தமான சகல டீட்டெயில்ஸையும் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை சார் உங்களுக்கு வழங்குவார். அப்போ கவனமாக இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் IELTS எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் ஐடியாவை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஐடியா உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த IELTS ப்ரிப்பரேஷன்ஸ் கிளாஸில் உங்களுக்கு ப்ராப்பரான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு உங்களால் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்ய முடியும். அப்போ அதனால் இன்றைய நடக்க போகிற இந்த இதில் வந்து சார் சொல்கிற விஷயங்களை நோட் டவுன் பண்ணாலும் சரி அல்லது உங்களுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் அனுப்புவோம். ஸோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அந்த IELTS கிளாஸஸுக்கு ரெடி ஆகிறதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு எங்களுடைய IELTS லெக்சர்ஸில் ஒன் ஆஃப் த எங்களுடைய அந்த IELTS கிளாஸஸை செஞ்சு கொண்டிருக்கிற கிறிஸ்டினாத் சார் எங்களோட இணைஞ்சு கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இவர் IELTS மாணவர்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கோரை கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸஸை மட்டக்களப்பில் செஞ்சு கொண்டு வரார். அவர் தான் இந்த முறை எங்களோட இந்த ப்ரோக்ராமில் இணைஞ்சு கொண்டு உங்களுக்கும் அந்த IELTS ப்ரிப்பரேஷன்ஸ் கிளாஸில் எப்படி உங்களை நீங்கள் சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாமுக்கு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு சார் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ அந்த சார் இன்றைக்கு உங்களுக்கு இந்த IELTS சம்பந்தமான இந்த அதில் பேக்ரவுண்ட் ஐடியா அப்படி என்னென்ன செய்யணும்ன்ற விஷயங்களை இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் சார் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். சார் Hi, good evening, everyone. நான் கதைக்கிறதுல இருக்கு முழங்குதா? You can unmute and speak, otherwise you can give me a thumbs up so I can understand. Any confirmation from your side? you all can unmute your mic and speak. Okay, sir. My name is Balendra Niroshan. My side is clear, sir. Okay, sir. sir. Okay, thank you. So this is your orientation class. So today you will get to know what is IELTS, because you already know IELTS because of that you have joined this program. So if you have any difficulties in understanding, I can also speak in Tamil. So you can feel free to stop me and ask me if you have any doubts. So I'll keep on speaking in English. If you have any doubts, if you don't understand anything, you can stop me, or you can raise your hands using this raise hand option. So I can stop and explain one by one. So my name is Krishant. So I'm going to be your IELTS instructor. So you all know that IELTS means International English Language Testing System. You have some vision or you have some dream to go abroad and continue your education, or you have a dream to work in the UK or USA or Canada, Australia.
these countries. So because of that, you want to take this exam. So first thing, we have to make sure and we have to have a clear idea of our dream. Then only we can make this program effective, because I teach some of the students, sometimes they have no idea and they do come to the classes for IELTS, but they are not that much effective. So you have that idea of going abroad and continue your education, so you can be successful in this. So first of all, I'm going to share my screen. So at the end, I will give you a chance to ask any question regarding this. So let me share the screen and explain to you what's IELTS and what are the components there you have to get ready for this exam. Sir, excuse me. Yeah. So you can speak. Can you explain in Tamil? Yeah, All sure. இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். சில நேரம் சில ஸ்டூடெண்ட்ஸுமா IELTS வருவாங்க. ஆனால் முதலாவது உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைமில் தான் உங்களை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர். திஸ் இஸ் நாட் இங்கிலீஷ் கோர்ஸ், திஸ் இஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் IELTS எக்ஸாம். ஸோ யூ ஷுட் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் பேசிக் நாலேஜ். அதோட உங்களோட enthusiasm or your hard work, because within this limited time we are going to prepare for this exam. அது உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் தார டாஸ்க்ஸை வந்து ரைட்டிங்காக இருக்கலாம், or listening or reading. So you have to, you should also have to work on your own. நீங்கள் கிளாஸை தவிர நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட ப்ரோக்ரஸுக்காக. because usually they will request 6.5. So these kinds of band score. So in order to achieve that, you have to work on your own also, rather than depending solely on this class. Okay. So your attendance is going to be the must, and also you should work hard. Okay. இப்போ நான் தமிழையும் சொல்லி கொண்டு போகிறேன். IELTS சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். IELTS என்னன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் we are going to discuss one by one. In the picture பார்த்தீங்களா, listening, writing, speaking. So what is missing? Reading, sir. Reading is in the middle. So all 4 skills are there: listening, writing, speaking, and reading. These are the 4 main components in any language, not only English, in any language. So if you want to do IELTS, you should be ready to do exams on these. Listening la உங்களுக்கு exam இருக்கும், writing la exam இருக்கும், reading la exam இருக்கும், speaking la exam இருக்கும். இதைத்தான் நீங்க செய்ய போறீங்க IELTS எக்ஸாம்ல. அதுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். Okay, next one. So now we are going to break it into each component. ஒவ்வொரு கம்போனண்ட்டை நாங்க பிரேக் பண்ணி பார்க்க போறோம். என்ன டைம், எவ்வளவு டைம்ல நாங்க செய்ய போறோம். So what's the duration of this exam? Listening, first listening, after that reading, then writing, and also speaking. Speaking will be on another day. So prior to the exam, prior to these 3 exams, because these 3 exams, listening, reading, and writing will be on a particular day, and speaking will be conducted prior to these exams. So you have to get ready for that. நான் சொன்ன விஷயம் வந்து listening, ரீடிங், ரைட்டிங் ஒரு நாளில் நடக்க போகுது. ஒரு நாள்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் செய்திருப்பீங்க, 3 hours என்று செய்திருப்பீங்க. அதை விட குறையத்தான் இது 3மே சேர்ந்து நடக்க போகுது. இந்த 3 எக்ஸாமுக்கு சேர்த்து 3 hours விட குறையத்தான் நடக்க போகுது. அதாவது 2.5 hours நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க இந்த 3 எக்ஸாமையும். ஓகே. ஸ்பீக்கிங் வந்து ஒரு 15 minutes
உங்களுக்கு நடக்கும். ஸ்பீக்கிங் வந்து இந்த 3 எக்ஸாமுக்கும் முதல்ல ஒரு நாளில் உங்களை வேற சொல்லி அந்த ஸ்பீக்கிங் எக்ஸாம் செய்வாங்க. ஓகே, இப்போ லிஸ்னிங்கை பார்த்து சொன்னால் we have only 30 minutes for this listening and extra 10 minutes will be given to you to take your answer to the transfer your answer to the answer script. Answer script ஒன்று தருவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு டயலாகாக இருக்கலாம் அல்லது மொனோலாகாக இருக்கலாம். மொனோலாக்னு சொன்னால் ஒரு ஆள் கதைக்கிறது, டயலாக்னு சொன்னால் 2 பேர் இப்போ கன்வர்சேஷன், அப்படி ஏதோ ஒன்று லிஸ்னிங் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு லிசன் அண்ட் மார்க் யூ ஆன்சர் இன் யுவர் sheet that they are giving to you. So after marking that, you are going to take these answers to your answer sheet. Answer sheet வந்து ஒரு ஷீட் இருக்கு. அதில் 1 to 40 questions தானே இருக்க போகுது. லிஸ்னிங்கில் 40 questions. So 1 to 40. So these 40 questions are going to be divided into 4 different parts. 4 different parts இருக்க போகுது. அதில் தான் அந்த 40 questionஸுமே உள்ளடங்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த 40 questionஸுக்கு நீங்கள் அதில் மார்க் பண்ணுற ஆன்சர்ஸை வந்து அந்த ஆன்சர் ஷீட் ஒரு ஷீட் ஒன்று வரப்போகுது. ஒரு பக்கம் தானே இருக்கும். அதில் நீங்கள் 1 to 40 நம்பர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 1க்கு என்ன ஆன்சர், 2க்கு என்ன ஆன்சர் ஷார்ட்டாக மார்க் பண்ண போகிறீங்க. அதை வச்சுக்கணும், அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மொனோலாகாக இருக்கலாம், டயலாகாக இருக்கலாம், ஒரு கன்வர்சேஷனாக இருக்கலாம். ஸோ தேர் வில் பி 40 questions in this listening. அப்போ லிஸ்னிங் செய்கிறதுக்கு என்ன செய்யணும் நாங்கள்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் இன் எனி லாங்குவேஜ். நாங்கள் தமிழில் வந்து இன்றைக்கு நாங்கள் தமிழில் நல்லா கதைக்கிறோம், ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் எங்கள் லிஸ்னிங். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது லிஸ்னிங். நாங்கள் கதைக்கிறதுக்கு எங்களோட ஸ்பீச் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகாது பிறந்த உடனே. ஸோ வி ஹாவ் டு லிசன் அண்ட் லிசன் அண்ட் லிசன். ஆஃப்டர் சம் டைம், ஆஃப்டர் 1 or 2 or 3 years, அவர் ஸ்பீச் ஆர்கன்ஸ் வில் கெட் டெவலப்ட். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கதைக்க தொடங்குவோம். எப்படி கதைக்க தொடங்குவோம்? மேஜிக்காக நாங்கள் கதைக்க தொடங்க மாட்டோம். ஸோ வாட் எவர் வி ஸ்கோர்ட் இன்சைட், வாட் எவர் வி have gathered, the vocabulary, the style and everything will help us to listen and speak. அப்போ லிசனிங்குக்கும் ஸ்பீக்கிங்குக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. There is a very good interrelation between these two skills, listening and speaking. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஐஎல்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அது எதுவாக இருந்தாலும் சரி, சாங்ஸாக இருக்கலாம், கன்வர்சேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது டெட் டாக்ஸாக இருக்கலாம். யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். டெட் டாக்ஸ் இருக்கும், டோஸ்ட் மாஸ்டர் ஸ்பீச்சஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூ ஹேவ் நியூஸை நீங்கள் லிசன் பண்ணலாம். அப்படி லிசனிங்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட இந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாக செய்து கொண்டு போகிறதுக்கு. அப்படி நீங்கள் லிசன் பண்ணி உங்களோட இயரை வந்து டியூன் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே எக்ஸாமில் சொல்கிற விஷயங்கள். பிகாஸ் they are going to give you pronunciation of a native speaker. நேட்டிவ் ஸ்பீக்கர்னு சொன்னால் இங்கிலீஷை தாய்மொழியாக கதைக்கிறாள். அவர் கதைக்கிறத கேட்டு நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட இயரை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் சில இங்கிலீஷை கேட்டிருக்க மாட்டீங்க, சில ஸ்ரீலங்கன் இங்கிலீஷை மட்டும் கேட்டிருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் போகிற அந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நியூஸ் அதில் கேட்டிருப்பீங்க. அப்போ உங்களோட இயரை வந்து எல்லா வகையான இங்கிலீஷ் எல்லா வகையான இங்கிலீஷ்னா வாட் ஐ மீன் இஸ் யூகே இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ், ஆக்சென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆக்சென்ட்ஸ் இருக்கு. அப்போ ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வித்தியாசமாக கேட்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ், மற்றது கனேடியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ஓவரால் ஆக்சென்ட்ஸும் வித்தியாசம். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் பழக்கப்படுத்தி எடுத்தால் தான் யூ கேன் பி succeeded in this. Next one, we'll move to reading. The time is 60 minutes. நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே 2.5 hours எக்ஸாம் முடிஞ்சிருமோன்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட 2 hours and 45 minutes or 40 minutes போகும். இல்லை லிசனிங்க்கு வந்து 30 minutes தான் எக்ஸாம், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 minutes தர வடிவேன். 2 hours and 45 minutes அப்படி போகும். இப்போ ரீடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 hour எக்ஸாம். 1 hour எக்ஸாமில் 3 passages இருக்கு. ஸோ 3 passages எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், the first one is going to be the easiest and the last one is going to be the most difficult one. most difficult சொன்னால் முதலாவதை விட ரெண்டாவது கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது ரீடிங் பேசேஜில் இருக்கிற vocabularyயோ இல்லாட்டி அந்த செலக்ட் பண்ணப்பட்ட டாப்பிக்கோ எல்லாமோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது முதலாவதை விட.
இப்போ முதலாவதை விட ரெண்டாவது கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் நாங்க கிளாஸ்ல நீங்க வந்தோடனே பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டிவைட் தி 60 minutes into 3. 3 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 20 minutes வரும். 20 minutes பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் தட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் யூ. அது உங்களுக்கு செய்ய இயலாம போகும். அப்போ நீங்க எப்படி பிரிக்க போறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு 15 minutes, செகண்ட் டாஸ்க்கு 20 minutes, அடுத்தது 25, அப்படி அந்த டைமை கூட தான் நீங்கள் போட்டு பிரிக்கணும். அதை நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் கிளாஸில் செய்யக்குள்ள பார்த்து கொண்டு போவோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. ஓகே, ஸோ 40 questions வரப்போகுது இங்கே ரீடிங்லையும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் லிசனிங்கில் 40 questions சொல்லி, அதே மாதிரி இங்கே ரீடிங்லையும் 40 questions தான் இருக்கும். பட் 40 questions will be different types of questions. சில நேரம் எஸ் நோ நாட் கிவன் கேட்கலாம். அதில் எஸ் நோன்னு கேட்டாலும் ஓகே பிரச்சனை இல்லை. நாட் கிவனை கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சஸாக இருக்கும். அதை நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம் எப்படி அந்த மாதிரி ஒரு கொஷனுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நாட் கிவன் சொன்னால் அதில் இருக்கா இல்லையா. இப்போ எஸ் நோன்னு சொன்னால் இருந்தா எஸ், இல்லைண்டா நோ. அப்படி அதை பற்றி ஒன்றுமே காய்ச்சிருக்கலன்னு சொன்னால் நாட் கிவன். மற்றது மேட்சிங், மற்றது அந்த ஹெட்டிங்கை மேட்ச் பண்ணுறது, மற்ற லெட்டர்ஸ் சரியான லெட்டர்ஸை போடுறது, அப்படி different variety of questions will be there. So we will see that in detail. ஸோ இங்கே ரீடிங்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பர்பஸுக்காக இந்த IELTS எக்ஸாம் செய்ய போகிறீங்க. அதாவது ஒர்க்குக்கு போகிறீங்க, யூகேலேயோ இங்கே போய் ஒர்க் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த IELTSல ஜென்ரல்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதே நேரம் நீங்கள் அகடமிக் எக்ஸாம், அதாவது யூகேயில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிலையோ இல்லாட்டி ஃபாரின்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி அங்கே என்டர் பண்ணி படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் செய்ய போகிற எக்ஸாம் வந்து IELTS அகடமிக் எக்ஸாமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே லிசனிங் பார்த்தோம் தானே, அந்த லிசனிங்கையும் இந்த ஸ்பீக்கிங் செய்ய போகிறோம். இங்கே IELTSல லிசனிங் செய்ய போகிறோம், ஸ்பீக்கிங் செய்ய போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து இந்த ஜென்ரல் எக்ஸாமுக்கும் அகடமிக் எக்ஸாமுக்கும் பொதுவானது. வடிவாக காமிச்சுக்கொள்ளுங்க. இந்த IELTSல ஸ்பீக்கிங் எக்ஸாமும் லிசனிங் எக்ஸாமும் நீங்க செய்ய போற, நீங்க செலக்ட் பண்ண போறீங்க ஜெனரல் IELTS ஜெனரல் செய்ய போறீங்களா அகாடமிக் செய்ய போறீங்களான்னு சொல்லி, அதுல லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் ஒரே எக்ஸாம் தான். ஜெனரல் செய்தாலும் கதைக்கிறது பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இல்லாட்டி விலங்கல்னு சொன்னால்க்கா சொல்லுங்களா. இல்லைங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள் வருது, சில நேரம் உங்களுக்கு பிரேக் ஆகி வரலாம். விலங்கு தானே கதைக்கிறது. சார் இடைக்க பிரேக் ஆயிடுச்சு தான் நான் விளங்குது. ஓகே. அப்ப நீங்க ஜென்ரல் செஞ்சாலும் அகாடமிக் செஞ்சாலும் இந்த லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் ஒரே எக்ஸாம் தான் செய்ய போறீங்க. இந்த ரீடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீடிங்ல வர அந்த டாபிக், அதே நேரம் அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். அகாடமிக் நீங்க செய்யறீங்கன்னு சொன்னால் அகாடமிக் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொன்னால் ரீடிங்ல வர ஜென்ரல்ல ஒரு அளவு நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் அகாடமிக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னு சொன்னால் இட்ஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் யூ. ரைட்டிங்ல மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல செப்பரேட் பண்ண வேண்டியிருக்கும். ரீடிங்கை வந்து நீங்க அகாடமிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஜென்ரல் ரீடிங் செய்து கொள்ளலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன், ரைட்டிங் அகாடமிக். ரீடிங்கே நான் ரெண்டா பிரிக்கலைன்னு சொன்னால் ரீடிங்கை வந்து நீங்கள் அகாடமிக் ரீடிங்கை செய்தாலும் ஜென்ரல் ரீடிங், அகாடமிக் ரீடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஜென்ரல் ரீடிங்கில் வந்து ஈஸியான டெக்ஸ்ட் தான் வரப்போகுது உங்களுக்கு. அதனால் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் வந்து நான் அகாடமிக் ரைட்டிங் ஜென்ரல் ரைட்டிங்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இதில் அகாடமிக் ரைட்டிங்கை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ரைட்டிங்குக்கும் ரீடிங் மாதிரியே 60 minutes தான் கொடுப்பட போகுது. 60 minutes means 1 hour. 1 hour. Excuse me.
Yes. So in writing, academic writing and general writing both have 60 minutes. நீங்க academic writing செய்தாலும் general writing செய்தாலும் 60 minutes தான் வரப்போகுது. ஆனால் ரைட்டிங்ல என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஒரு question first question there will be two questions, task 1 task 2 ன்னு சொல்லி 2 questions வரப்போகுது. அது ஃபுல்லாவே நீங்க ரைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா academic writingல 60 minutesக்குள்ள நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா 2 tasks செய்ய போறீங்க. இந்த ரைட்டிங்ல 60 minutesக்குள்ள நீங்க 2 tasks செய்ய வேணும். முதலாவது டாஸ்க் ரைட்டிங் டாஸ்க், ரெண்டாவது டாஸ்க்கும் ரைட்டிங் டாஸ்க் தான். ஆனால் வித்தியாசமான ரைட்டிங் டாஸ்க். முதலாவது டாஸ்கிட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 வேர்ட்ஸ். டாஸ்க் 2 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 வேர்ட்ஸ். அப்போ 100 வேர்ட்ஸ் கூட எழுத போறீங்க நீங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் 100 வேர்ட்ஸ் நீங்க கூட எழுத போறீங்கன்னு சொன்னால் டைம் அலோகேஷன் நீங்க எப்படி செய்து கொள்றோம். 1 ஹவர்னு சொன்னால் half an hour பிரிக்கல. அது நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய எக்ஸாம் செய்து வந்திருப்பீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. அப்ப வெயிட்டேஜ் என்னத்தை வச்சு நாங்கள் மெஷர் பண்ணுவோம்னு சொன்னால் மார்க்ஸை வச்சு எத்தனை மார்க்ஸ். அப்ப எதுக்கு கூட ஸ்கோர் கிடைக்க போகுது உங்களுக்குன்னு சொன்னால் டாஸ்க் 2க்கு. இந்த டாஸ்க் 2 வந்து ஒரு எஸ்ஏ ஒன்று எழுத போறீங்க. எத்தனை வேர்ட்ஸ்ல 250 வேர்ட்ஸ்ல ஒரு எஸ்ஏ ஒன்று வரப்போகுது. அப்ப இதுல என்ன வித்தியாசம்னு சொன்னால் நாங்க அதை பார்ப்போம். பிறகு ஜென்ரல்ல எப்படி வரப்போகுது, ஜென்ரல்லையும் எஸ்ஏ தான் வரப்போகுது. ஆனால் எஸ்ஏ டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போகுது உங்களுக்கு. எஸ்ஏ டாபிக் இங்கே அகாடமிக்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரப்போகுது, ஜென்ரலில் கொஞ்சம் ஈஸியான டாபிக் தருவாங்க. ஓகே, டாஸ்க் 1 பார்த்தோம்னு சொன்னால் டாஸ்க் 1ல் என்ன எழுத போகிறோம்னு சொன்னால் ஒரு கிராஃபையோ அல்லது ஒரு டேபிளையோ அல்லது ஒரு டயக்ராமோ இல்லாட்டி ஒரு மேப்போ இல்லாட்டி ஏதோ ஒன்று வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லி வராங்க. Okay. So, இந்த essay writing மற்றது கிராஃப் இல்லாட்டி மேப் இல்லாட்டி டயக்ராம் இப்படி ஏதோ ஒன்று டிஸ்கிரைப் பண்ணுறது முதலாவது டாஸ்க் ஆகும். essay writing ரெண்டாவது டாஸ்க் ஆகும் இருக்கும். ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு டிவைட் திஸ் டைம்? நீங்கள் டைம் எப்படி டிவைட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் முதலாவது டாஸ்க்கு 20 மினிட்ஸும் அடுத்த டாஸ்க்கு 40 மினிட்ஸும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டைம் அலோகேஷன் சரியா இருக்கும். என்னன்னு சொன்னால் இதை வந்து நீங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு 250 வேர்ட்ஸ்ல எழுத போறீங்க செகண்ட் டாஸ்க். அதனால அதுக்கு கொஞ்சம் கூட டைமிங் தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, திஸ் இஸ் ஜென்ரல் ரைட்டிங். இப்போ நீங்க ஜென்ரல் எக்ஸாம் எடுக்க போறீங்கன்னா IELTS ஜென்ரல் எக்ஸாம் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அதே டைமிங் தான், 60 மினிட்ஸ் தான், 1 hour டைமிங். அதில் டாஸ்க் இதுலேயும் டாஸ்க் 1 டாஸ்க் 2 2 டாஸ்க் தான் இருக்க போகுது. இதில் செகண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு எஸ்ஏ தான் வரப்போகுது. அது என்ன வித்தியாசம்னு நான் அப்போதையும் உங்களுக்கு சொன்னேன்னா எஸ்ஏயில் என்ன வித்தியாசம்னா 250 வேர்ட்ஸ் தான், எஸ்ஏ தான். என்ன வித்தியாசம்னு சொன்னால் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக், உங்களுக்கு ஃபேமிலியரான ஒரு டாப்பிக்காக இருக்கும். அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தம், டே டு டே லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். ஓகே, இப்போ டாஸ்க் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டாஸ்க் 1ல் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி அதே 150 வேர்ட்ஸ் தான். ஆனால் நீங்கள் எழுத போகிற விஷயம் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கில் நாங்கள் படிக்கக்குள்ள பார்ப்போம், ஃபார்மல் லெட்டர்ஸ் இருக்குது, இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் இருக்குது, செமி ஃபார்மல் லெட்டர்ஸ் இருக்குது, அப்படி வித்தியாசமான லெட்டர்ஸ் இருக்குது. அது நாங்கள் கிளாஸில் கொண்டு பார்ப்போம் டீட்டெயிலாக. ஓகே, நவ் லெட்ஸ் கம் டு ஸ்பீக்கிங் எக்ஸாம். Speaking exam is going to be conducted between 11 and 14 minutes. 11 and 14 minutes speaking exam நடக்க போகுது. The first part is going to be the introduction and interview session. So it's going to take 4 to 5 minutes time. So this is all about yourself. நீங்க உங்களை பற்றி தான் கேட்பாங்க, உங்களை பற்றி சொல்ல போறீங்க. So what you have to consider here is, அப்ப நீங்க யோசிக்க கூட என்ன பற்றி தானே சொல்ல போறேன், அப்ப நான் இது பெரிய வேலையில் தானே மை செல்ஃப் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ல, அந்த வேலையெல்லாம் நீங்க சரி வராதுன்னு சொன்னால் நீங்க பாடமாக்கி சொல்லக்கூடாது, பாடமாக்கி கதைக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் ஸ்பீக்கிங்
ஸ்பீக்கிங் வந்து நேச்சுரலா நீங்க கதைக்கிற விஷயம். இப்போ நேச்சுரல்னு சொல்லக்குள்ள பாடமாக்கி சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு கட்டாயமா மார்க்ஸ் குறைப்பாங்க. அதே நேரம் ஸ்பீக்கிங் செய்யக்குள்ள நீங்க ஸ்பீக்கிங் என்றாலும் சரி, நான் ஓவராலா சொல்றேன் சும்மா. நீங்க உங்களோட ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க, ஓ லெவல்ல இல்லாட்டி ஏ லெவல்லையோ இங்கிலீஷ் பாடம் சொல்லியிருப்பாங்க, நீங்க பிழை விடக்கூடாது. அதனால பிழை விடக்கூடாதுன்றதுக்காக நீங்க எவ்வளவு சிம்பிளா எழுதியலுமோ அவ்வளவு சிம்பிளா எழுதுங்க. காம்ப்ளிகேட்டடா எழுத போய் பிழை விட்டுறாதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க மாறி சொல்லணும். ஐஎல்ஸ் எக்ஸாம்ல காம்ப்ளிகேட்டடா எழுதினீங்கன்னு சொன்னா தான் மார்க்ஸ் கிடைக்கும். அப்படியா கவனிச்சுக்கொள்ளுங்க. காம்ப்ளிகேட்டடா எழுதினீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு கூட மார்க்ஸ் கிடைக்கும். அதாவது சிம்பிள் சென்டென்சஸ் எழுதினீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் குறைய தான் கிடைக்கும். உங்களோட பேண்ட் ஸ்கோரை வந்து அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ யூ ஹாவ் டு மேக் கம்பவுண்ட் சென்டென்சஸ், கம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். அதில் தான் சிம்பிள் சென்டென்சஸை வந்து விட்டு போட்டு நீங்கள் கம்பவுண்ட் கம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் தான் நீங்கள் கூட யூஸ் பண்ண போறீங்க. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் காமிச்சுக்கொள்ளணும். இட் ஷுட் பி மோர் அகடமிக். சும்மா நாங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் பாவிக்கக்கூடாது. அகடமிக்கான வேர்ட்ஸ், ஃபார்மல் வேர்ட்ஸ் அதுகளை தான் நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்றதுக்கு பதிலாக சிக்னிஃபிகண்ட் என்ற ஒரு வேர்டை நீங்கள் பாவிக்கலாம். அப்படியான வேர்ட்ஸ் பாவிச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு கூட மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே ஸ்பீக்கிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கிங் இப்போ நான் இவ்வளோ நேரம் கதைச்சது இதை பற்றி. லிஸ்னிங்கில் நாங்கள் ஒன்றுமே செய்ய போகிறோம் இல்லை. ஏன்னா லிஸ்னிங் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு லிஸ்னிங் ஹெல்ப் பண்ண போகுது. லிஸ்னிங்கில் பிகாஸ் நாங்கள் இப்படி பிரிக்கலாம். லாங்குவேஜில் வந்து இந்த ஸ்கில்ஸ்னாலையும் பார்த்துருந்தாங்க. இதில் வந்து லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இந்த 4 ஸ்கில்ஸையும் வந்து இப்படி ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ், அது ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ். ரிசெப்டிவ் ஸ்கில்ஸில் வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய போகிறோம் இல்லை, அவங்க ஏதோ தர போகிறாங்க, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்ய போகிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறது வந்து ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி. அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த லிசனிங்கும் ரீடிங்குக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துக்கலாம். லிசனிங்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ கேட்டு பழகுறோமோ அவ்வளோ எங்களுக்கு மார்க்ஸ் வரும். அது பெரிய விஷயமே இல்லை. இப்போ இதில் முக்கியமாக நாங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான், எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த ஸ்பீக்கிங்கும் இந்த ரைட்டிங்கும். ஏன்னா ஸ்பீக்கிங் ரைட்டிங்கும் எங்களுக்குள்ள இருந்து வரும். ரீடிங்கும் லிசனிங்கும் அவங்க தாரதை வச்சு நாங்கள் ஏதோ செய்யறோம். இந்த ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் எங்களுக்குள்ள இருந்து ப்ரொடியூஸ் பண்ண, அதை வந்து சொல்லுவாங்க ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். அப்போ ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ், ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் வந்து எங்களுக்குள்ள இருந்து வர விஷயம். அப்போ அதை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சரியாக ப்ரொடியூஸ் பண்ணி பழகினா தான் ஒழுங்காக செய்யலாம். இல்லை ரீடிங்லாம் நாங்கள் ஒன்றும் செய்யலையே, நாங்கள் ஆன்சரை சரியாக போட்டோம்னு சொன்னால் சரி, அதை வந்து நாங்கள் அந்த டெக்னிக்கையும் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணோம்னு சொன்னால் அதை செய்து போயிடலாம். லிசனிங் மாதிரி நான் ஸ்பீக்கிங்கில் நாங்கள் கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும், அதோட ஆக்சென்ட், அதோட ப்ரொனன்சியேஷன், அதோட மீனிங் எல்லாமே வந்து இங்கே கன்சிடர் பண்ணப்படும். அதே ரைட்டிங்கில் ஸ்பெல்லிங், நாங்கள் எந்த இடத்துல என்ன வேர்டை பாவிக்கிறோம், லெக்சிக்கல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எத்தனை வேர்ட்ஸை பாவிக்கிறோம், என்ன மாதிரி பாவிக்கிறோம், எல்லாமே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பண்ண போது உங்களோட ரைட்டிங்கில் ஸ்கோரை அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கிங்கில் வந்து பார்ட் 1ல் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்பீக்கிங் வந்து ஃபார்மலாக நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். ரைட்டிங்கில் வந்து ஃபார்மல் ரைட்டிங், அதே மாதிரி ஸ்பீக்கிங் வந்து ஃபார்மலாக இருக்க தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பாய்ப்பீங்க, இடியம்ஸ் பாய்ப்பீங்க. அதே ஃப்ரேசல் வேர்ப்ஸையோ அதே இடியம்ஸையோ கொண்டு நீங்கள் அங்கே எழுதுனீங்கன்னு சொன்னால் ரைட்டிங்கில் உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் ஸ்பீக்கிங்க்கு தான் நீங்கள் இதை பாவிக்கிறீங்க. ஓகே, ரைட்டிங்கில் நீங்கள் அதை பாவிக்கலாம். அது மோர் ஃபார்மலாக இருக்கும் ரைட்டிங்கோட ரைட்டிங். ஓகே, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்டர்வியூ. செகண்ட் பார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கார்டு ஒன்று தருவாங்க உங்களுக்கு, கியூ கார்டுன்னு சொல்லுவாங்க, அதை டாஸ்க் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கார்டு ஒன்று தருவாங்க, அந்த கார்டில் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் நீங்கள் அந்த டாப்பிக்கு கீழே 2 பாயிண்ட்ஸ் தந்திருப்பாங்க. அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு 1 minute தருவாங்க ப்ரிப்பரேஷன். அந்த 1 minute-க்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக எழுத இயலாது. நீங்கள் என்ன கதைக்க போகிறீங்களோ அவ்வளோத்தையும் நோட் டவுன் பண்ண இயலாது. சின்ன சின்ன வேர்ட்ஸை, கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கொண்டு யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃபார்
1 to 2 minutes. 1 minute minimum, 2 minutes maximum. நீங்கள் கதைக்க வேணும். அந்த டாபிக் சம்மந்தம் நீங்கள் என்ன எழுதின நோட்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் கதைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் 3. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சும்மா கேஷுவலாக ஒரு கன்வர்சேஷன் போய்க்கொண்டு உங்களுக்கு எக்ஸாமினருக்கும் இடையில சும்மா ஒரு கன்வர்சேஷன். அவர் கேள்வி கேட்பார், நீங்கள் பதில் சொல்லுவீங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், யூ ஷுட் நாட் ஸ்டாப் வித் எஸ் ஓ நோ ஓ ஐ டோன்ட் நோ. இப்படி சொன்னீங்கன்னு சொன்ன ஆன்சர், ஸோ யூ வில் லூஸ். நீங்கள் அவர் அடுத்த கேள்வி கேட்கும் வரைக்கும் இல்லாட்டி கொஞ்சம் லென்த்தியான்னு சொன்னால் ஆக இருக்குதா இல்லை ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ். நீங்கள் எஸ்ஸா நோவா இல்லாட்டி ஐ டோன்ட் நோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. So this is your exam duration. 2 minutes, 2 hours and 45 minutes is going to be the entire exam. That means entire means reading, writing, listening. இது மூன்றுக்கும் இந்த 2 hours 40 minutesல உங்களுக்கு நடக்க போகுது. மற்றது 11 to 14 minutes sorry இந்த ஸ்பீக்கிங் நடக்க போகுது. அது இன்னொரு நாள் நடக்கும். ஸோ உங்களோட எக்ஸாமை வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இதில் பார்க்கலாம். பிரிட்டிஷ் கவுன்சில், இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் கவுன்சில், மற்றது ஐடிபி, இப்போ அவங்க தானே இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் பாடிஸ் இங்கே போட்டிருக்குது. ஐஎல்ஸ் ஆஸ்திரேலியா அண்ட் கேம்பிரிட்ஜ். இது வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு எக்ஸாம் தான். இப்போ உலகளாவிய இதில் நான் நினைக்கிறேன் ஒரு 10 மில்லியன்ஸுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில் இன் யுவர் கிளாஸ். So if you have any questions, now is the time for you to ask. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னு சொன்னால், ஏதாவது கேட்க இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இப்போ கேட்கலாம். நீங்கள் தமிழில் கேட்கலாம். Or if you are confident, you can even speak, ask your questions in English. உங்களோட சத்தம் விளங்குது இல்ல ரூத்? நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணீங்க, நீங்க கலைச்சது விளங்கல. பிரிட்டிஷ் காலேஜ் ஐடிபி ஈஸி அப்படியா இருக்கா இல்ல ஓகே ரெண்டுமே சேம் தானே? பிரிட்டிஷ் காலேஜ் இல்ல, பிரிட்டிஷ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கலாம். ஈஸி கஷ்டம்னு சொல்லி இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களோட டைமிங்கும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கொள்ளலாம். பிரிட்டிஷ் கவுன்சிலால செய்வாங்க, மற்றது ஐடிபி ரெண்டும் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் செய்து கொண்டிருக்காங்க. யூகேவிஐ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜெனரல் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. யூகேவிஐ செய்ய போறீங்க? ஓ, அதற்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. நீங்க ஜெனரல் செய்ய போறீங்களா அகாடமிக்கா? ஜெனரல்.
வேற யாரும்? விவேக்ஷன், நிரோஷன். கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் செய்யறதுனால மெசேஜ்ல ரைட்டிங் செய்யறது. அதை நீங்க சூஸ் பண்ணி கொள்ளலாம். என்னை பொறுத்த சரி. வரைக்கும் ரைட்டிங்ல செய்தா ஈஸியா இருக்கும்ட்டு நான் ஃபீல் பண்றேன். என்னன்னு சொன்னால் கம்ப்யூட்டர்னு சொன்னாலும் உங்களோட டைப்பிங் ஸ்பீட்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எஸ்ஏன்னு சொன்னால் நீங்க எஸ்ஏ அந்த 1 ஹவருக்குள்ள நீங்க டைப் பண்ணி முடிக்க வேணும். அந்த அதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக வேணும்னு சொன்னால் அது வந்து இன்னொரு விஷயம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னா நீங்க பேப்பர் பேஸ்டுக்கே போகலாம். தேங்க்யூ சார். வேற எதுவும் கேள்வி இருக்கா? Alainila, is everything clear? எஸ் சார். எல்லாம் விளங்கிச்சா உங்களுக்கு? எதுவும் கேட்கணுமெண்டா கேட்டுக்கொள்ளலாம் நீங்க. விளங்கிச்சு சார். ஓகே. வேற எதுவும் இல்லையா? ஓகே. அப்படி கொஸ்டின்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இந்த செஷனை இதோட எண்ட் பண்ணலாம். ஸோ வில் மீட் soon in the class. So thank you everyone. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ம்.